சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். யோவான் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். புத்திஹீனமான நன்மைகளினால் சாஸ்திரிகள் செய்த ஒரு புத்திஹீனமான ஒரு நன்மை என்னன்னா, அவர்கள் கிறிஸ்துவை கண்டு கொண்டதுதான் நன்மை. அவர்கள் கிறிஸ்துவை விடாம்பிடியாய் தேடி வந்ததுதான் நன்மை. அவர்கள் உண்மையிலேயே நன்மை செய்தார்கள், காணிக்க கொடுத்தார்கள், பாலனை தொழுது கொண்டார்கள், எல்லாம் நன்மைதான். ஆனால் அது ஒரு புத்திஹீனமான ஒரு நன்மை. அதற்கு ஆண்டவர் சொல்றார், நீ என்கிட்டயே வந்தாலும் நான் மறுபடியும் உன்னை சோதிப்பேன். யார் பேச்சு கேட்டு என்கிட்ட வந்த? கடவுள் கேட்பாரு, நீ என்கிட்ட வா, நான் தவறுன்னு சொல்ல. யார் பேச்சு கேட்டு வந்த? எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பேச்சு என்னன்னா, சத்தியத்தை கேட்டுதான் என்கிட்ட வரணும். நாம இப்ப கூட பாருங்க, அற்புதம், அடியாளம், தீர்க்க தரிசனம், பக்தி, அப்புறமா நோன்புகள், இந்த மாதிரி ஒரு காரியத்தை தான் கடவுள்கிட்ட வந்திருக்கிறோம். அது ஆண்டருக்கு பிடிக்காது. பிளட் சம்பந்தமா இறைவங்கிட்ட வருது கூட ஆண்டருக்கு பிடிக்காது. நீ என்ன பாரம்பரியமா கிறிஸ்தவன், அவங்க 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 அப்படிதானே இருக்கிற, நீ யாரு கேட்டு என்கிட்ட வந்தன்னு கேட்பார். நம்ம சொல்ல வேண்டியது, உமது வார்த்தையினால்தான் மண்டையில வந்த நான் அப்படின்னு சொன்னோன்னா எவ்வளவு சத்தியம் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் சொல்றதை கூட நீங்க காப்பீட் செஞ்சிடலாம். அதனால ஆண்டவர் எப்படி நீ என்கிட்ட வந்தான்னு கேட்டா, எல்லாமுடைய வார்த்தை தான் அப்படின்ட்டா கடவுள் அடுத்த கேள்வி கேட்டுருவார். அதனால தான் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, எக்ஸாம் அங்கே இருக்குன்னு சொல்ல வரல. கடவுள்கிட்ட வருவதற்கு கூட ஒரு முறை இருக்கு. அந்த முறையில தான் வரணுமே ஒழிய முறை கேடாய் நம்ம வரக்கூடாது. வர வேண்டிய விதத்துல தான் நம்ம உள்ள வரணும். அதுதான் சத்தியம். சத்தியம் இல்லாம உள்ள வரவே முடியாது. யூதர்கள் நினைச்சாங்க, எங்களுக்கு மோசகிறார்பா, நாங்க அப்படியே பரலோகத்துக்கு போயிடுவோன்னு. நல்ல ஆண்டவர் தெளிவா சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிற என்னை அன்றி ஒருவனும் பிதாவின் இடத்துல வரவே முடியாது அப்படின்ட்டார். அப்படின்னா ப்ரொசீஜர் இருக்கு, ஒரு பாலிசி இருக்கு. அந்த மாதிரி தான் நம்ம இறைவன் அண்டையில வர முடியும்.